வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு டிடெக்ட் ESD டேமேஜ். இது ஒரு கம்பெனியில் பெரிய இஷ்யூ. இது ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி. எப்போ இந்த ஒரு போர்டு, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் PCB போர்டு ஃபெயிலியர் ஆகும் நமக்கு தெரியாது. யாருடைய ஒரு தவறுதனாலேயோ அந்த போர்டு ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த போர்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். யார் அந்த தவறை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ESD வோல்டேஜ் ஒன்றும் ரொம்ப கம்மியெலாம் கிடையாது. அது 100 kV வரைக்கும் போக முடியும். நாம் ஏன் அது உணர முடியலன்னா, அதனுடைய லைஃப் டைம் 100 nanosecondsக்குள்ளே இருக்கு. ஒரு கம்பெனியானது எல்லா பாதுகாப்பு முறைகளும் இந்த ESD சம்பந்தமாக செய்யுது. ஆனாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய அதை தவறுனே தெரியாமல் செய்யக்கூடிய தவறுனால அந்த போர்டானது ஃபெயிலியர் ஆகுது. ஸோ சில போர்டு 10,000 ரூபாயிலையும் இருக்கலாம், சில போர்டு 1,00,000 ரூபாயிலையும் இருக்கலாம். சிம்பிளாக ஒருத்தரோ மற்றவரோ இல்லை அவங்கள பார்த்து மற்றவங்களோ அந்த மாதிரி அந்த PCBயை ஹேண்டில் பண்ணுறப்போ ESD ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்குது. ESD ஃபெயிலியர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ். ஓகே, இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக எந்த கம்பெனி எடுத்தாலும் PCB போர்டு அவங்களே தயாரிப்பாங்க. SMT யூனிட்டும் அவங்கக்கிட்ட இருக்கும். காம்பனன்ட்ஸ்லாம் ஹவுசிங் நடக்கும். அது பாஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அந்த அசம்பிளி லைனில் அதுக்கு கவர், இந்த மற்ற ப்ராசஸ்லாம் இருக்கும். லென்ஸ், டெக்கோரிங், அந்த மாதிரி ஒவ்வொரு மெக்கானிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இந்த PCB ஆனது, அசம்பிள் செய்த PCB ஆனது அங்கே வைக்க வேண்டிய சூழல். அது கவர் போட்ட பிறகு தான் கஸ்டமர் வாங்குவாங்க. இப்போ யாராவது இந்த ப்ராசஸில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் யாராவது ஒருத்தர் தவறு பண்ணாலும் அந்த போர்டு ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் இன்னார் தான் ஃபெயிலியர் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போது அதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது, ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் இருக்குது. PCB SMT சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டட் ஆப்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போது அசியூம் பண்ணிப்போம், SMT சைடில் ப்ராடக்ட் நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க. அசம்பிளி சைடில் ஒரு ஸ்க்ரூ பண்ணுற யூனிட்டோ இல்லை அசம்பிள் பண்ணுற யூனிட்டோ யாராவது அந்த PCBயை பேர் ஹேண்ட்ஸ் வெறும் கையில் பிடிச்சிட்டாங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படும் பொழுது ஹெவி கரண்ட் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஹெவி கரண்ட் போகிறப்போ அந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பெனியானது அப்ரப்ட் டிஸ்சார்ஜும் இருக்குது, அதாவது வித்தின் நோ டைம் டிஸ்சார்ஜும் டேஞ்சரஸ். டிஸ்சார்ஜே அவங்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதும் அதுவும் டேஞ்சரஸ். ஸோ நாம் எப்படி பண்ணுறோன்னா, ஸ்மூத் டிஸ்சார்ஜ் ரஃப்லி 100 nanosecondsக்கு பிளான் பண்ணுறோம். லெஸ் தேன் 70 to 100 nanosecondsக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ யாராவது அப்ரப்டாக வெறும் எதுவும் ப்ரொடெக்டிவ் ESD க்ளவுஸ், கேப்ஸ் எதுவும் போடாமல் அப்படியே தொட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹை பொட்டென்ஷியல் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த போர்டு வழியாக பாஸ் ஆகி அந்த போர்டு சம் பாயிண்ட் மே பி கிரவுண்டட். அவர் லோவர் பொட்டென்ஷியல் இருந்தாலே போகிறோம், ஒன்று ஹையர் பொட்டென்ஷியல் இன்னொரு லோயர் பொட்டென்ஷியல் இருந்தாலே போகிறோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால ஹெவி கரண்ட் போய் அந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆகும். ஓகே, இப்போ இந்த போர்டானது ஒரு 20 ஸ்டேஜ் தாண்டி போகுதுன்னு வைங்க. 20 ஸ்டேஜ்லேயும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க, இல்லை சம் மேன் பவர் இருக்கிறாங்க. அப்போ என்ன, ஒவ்வொருத்தரும் இந்த போர்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படி ஹேண்டில் பண்ண சொல்ல அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டாட்டிக் சார்ஜ் டெவலப் ஆகி அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த போர்டு அப்போ நமக்கு ஸ்கிராப்பில் போகும். ஸோ நமக்கு அது இழப்பீடு அதிகமாகுது. சரி, இப்போ இதை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நீங்கள் ஒருத்தர் அடுத்த ஸ்டேஜ் கொடுக்கணும்னா நமக்கு 3 ப்ராசஸ் தேவைப்படுது. மினிமம் 2 ப்ராசஸ். ஒன்று எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஃபைனர் கிராக்ஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். சிலது இமீடியட்டாக தெரியும், சிலது 3 மாதம் ஆனாலும் தெரியாது, 3 மாதம் கழிச்சும் அந்த நிகழ்வு நடக்கும். அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் கஸ்டமரை போய் சேர்ந்துடும்.
சேர்ந்துட்டு அவர் 3 மாதம் காரோ பைக்கோ ஏதோ ஒன்று ஓட்டிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கம்பெனியோட நன்மதிப்பு கெட்டுவிடும். இவங்க தர ப்ராடக்ட் சரியில்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். எல்லா ப்ரோட்டோகால்ஸும், ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் மேனுஃபேக்சரிங், அதுதான் இட்ஸ் க்ரூஷியல் டு அடியர் டு ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் ப்ரோட்டோகால்ஸ். இந்த விஷயத்தில் யாராவது தவறு பண்ணாங்கன்னா இட் ஷுட் பி வியூட் வெரி சீரியஸ்லி. ஆனால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் போர்டு வந்து 100%ல் 50% ஸ்கிராப் போகுதுன்னு சொல்ல முடியாது, 100% ஸ்கிராப் போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு பிசிபியிலிருந்து இந்த எஸ்எம்டி ப்ராசஸ்ன்றது வெரி வெரி க்ரூஷியல் ப்ராசஸ். எல்லாம் ஈவன் தோ வி ஆர் ஹேவிங் ஆட்டோமேட்டிக் மெஷினரிஸ் இருந்தாலும் கூட மிஷின் எல்லாம் பாதுகாப்பாக வெளியில் கொடுத்ததுனுடைய மனிதனுடைய சிறு தவறுனால ஒரு போர்டே ஃபெயிலியர் ஆகுது. அப்போது அங்கே எக்ஸ்ரே இன்ஸ்பெக்ஷன், இதில் 2D இன்ஸ்பெக்ஷன் 3D இன்ஸ்பெக்ஷன் மிஷின்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி தான் அந்த எஸ்எம்டி அசம்பிள் பண்ண ஒரு பிசிபி அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. அங்கே அசம்பிளியில் பண்ணுறவங்க நெட்டு ஸ்க்ரூ இதெல்லாம் கேஷில் போட முடியாது, ரொம்ப சீரியஸாக இருக்கணும். இஎஸ்டி விஷயத்தில் எதையுமே புறக்கணிக்கக்கூடாது. ஒரு லேபிள் ஒட்டணும், ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும், ஐ எம் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் அப்படின்ட்டு அந்த இஎஸ்டி க்ளவுஸை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது போகிறோம். இந்த கைப்பை அங்கே பட்டாலே பாடியில் இருக்கிற பொட்டன்ஷியல் டெவலப் ஆகி அந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆக இஎஸ்டின்றது ஒரு சீரியஸான விஷயம். ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட். நான் டில் தி எண்டுன்னா நம்ம கம்பெனியில் உள்ள ஒரு எண்ட் ஆஃப் லைன், அதோட முடிஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு கிடையாது. கஸ்டமர் ஒரு கார் ஒரு பைக் வாங்குறாருன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவர் மகிழ்ச்சியாக தான் ஓடணும். நம்ம டிஸ்பிளேனால ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற மன வருத்தம் அவருக்கு வரக்கூடாது. அதை நம்ம இமீடியட்டாக செஞ்சாகணும். அது செஞ்சாகுது ஒன்றும் இல்லை, கரெக்டு பிபிஇ இஎஸ்டி ப்ரோட்டோகால்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லை, சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் கண்காணிக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் நாம் கடைசியாக சொல்ல முடியும் நம்ம ப்ராடக்ட் சேஃபாக அந்த இடத்துல போய் ரீச் ஆகிட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு இல்லைன்னா சொல்மொழி, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் எக்ஸ்பயர். கரெக்டாக ப்ராடக்ட் பண்ணி நாங்கள் அசம்பிள் பண்ணி அனுப்பிச்சிட்டோம், ஆனால் ஃபைனலாக அது வேலை செய்யலை, என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வைக்க முடியுமா? அது எவ்வளோ காஸ்ட்லி. ஒரு ஸ்டேஷன், ஸோ ஒருத்தருக்கு இவர் இஎஸ்டி ஃபெயிலியர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் வாங்கினா ப்ராசஸ் எவ்வளோ டிலே ஆகும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷன் கடைசி வரைக்கும் இதை நம்ம வைக்க முடியுமா? ஸோ இந்த விவகாரத்தில், இந்த விஷயத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் ஒரு லோயர் பொட்டன்ஷியலில் இருந்துச்சுனாலே டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். அது வந்து வித்தின் நோ டைம் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. தட் இஸ் ஆர் வேல்யூ 0 இருக்கக்கூடாது, ஆர் வேல்யூ இன்ஃபினிட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் டைம் ஒரு 100 நானோ செகண்ட்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி ஆர் வேல்யூ, அதை தான் நம்ம பிபிஇயில் பண்ணுறோம். நம்ம போடுற ஹெட் கேப், கோட், ஷூ இதெல்லாம் ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா, இதெல்லாம் ஃபிங்கர் கேப்ஸ், ஃபிங்கர் க்ளவுஸ் எல்லாமே ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா, இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10⁻⁹ ரஃப்லி 10⁻⁶ 10⁻⁹ ப்ளஸ் ஹியூமன் பாடி கெப்பாசிட்டன்ஸ் வந்து 100 to 200, 50 200 பிகோஃபாரட் வரைக்கும் போகும். ஸோ ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுற டைம் 70 to 100 நானோ செகண்ட்ஸில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ப்ராப்பர் பிபிஇ போட்டிருக்கிறோன்னு அர்த்தம். இப்போ யாராவது வெறும் கையில் எழுந்து பண்ணிட்டாங்கன்னா இவங்க பாடியில் இருக்கிற வோல்டேஜ் அது வழியாக போக வாய்ப்பு இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஃபிங்கர் கேப்ஸ் போட்டு க்ளவுஸ் போட்டுன்னா நீங்கள் இஎஸ்டி இதுக்குள்ளே வந்துடுறீங்க. அந்த டவ் ஆர்சி வந்து 0 ஆக்காமல் பார்க்கணும். 0 செகண்ட்ஸில் டிஸ்சார்ஜே ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா ஹெவி கரண்ட் போகும். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, இஎஸ்டி வோல்டேஜ் 100 kV வரைக்கும் போகும்.
அது அதனுடைய வாழும் நேரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா லெஸ் தேன் 100 நேனோ செகண்ட். ஸோ இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும், 0 நேனோ செகண்டை அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, எல்லோரும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒருமிச்ச கருத்தோட ஒழுங்காக வேலை செஞ்சு, அதை யாராவது டீவியேட் பண்ண அது சீரியஸாக வியூ பண்ணி, அப்போ தான் அந்த ப்ராடக்ட் அது ஆரம்பத்தில் சோர்ஸில் எங்கே ஆரம்பிச்சதோ டெஸ்டினேஷனில் போய் எங்கே சேருதோ, கஸ்டமரை ஒரு வண்டியை வாங்கி பயன்படுத்துகிறப்போ அவருக்கு ஆனந்தம் வரும், அந்த கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை வரும். இல்லை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கம்பெனியில் பொருள் வாங்கினா ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா இஎஸ்சி இமீடியட்டாக கண்டுபிடிக்க முடியாது, சிலது 6 months கழிச்சும் ஃபெயிலியர் ஆகும். அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஹியூமன் பாடி மாடல், சார்ஜ் டிவைஸ் மாடல், மேன் மெஷின் மாடல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. எதில் வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ஹியூமன் பாடி மாடல் தான் இந்த ஃபெயிலியர்ஸ்க்கான மேஜர் ரீசன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஷினாக பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளம் வருதில்லை, ஆனால் மனுஷன் இதை பைபாஸ் பண்ணி வைக்கிறப்ப தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ டேக் திஸ் இஷ்யூ வெரி சீரியஸ்லி. நல்ல பொருள், தரமான பொருள் நம்ம தயாரிக்கணுன்ற வேண்டுகோளோடு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.